மல்லிகார்ஜுன சுவாமி. நான் வந்து பெப்சிலேருந்து எங்கள் யூனியன் வந்து ஒரு மொத்தம் 24 கிராஃப்ட்டு, அதில் எங்களது ஒரு கிராஃப்ட்டு சவுத் இந்தியா சினி டிவி அண்ட் டிரைவர்ஸ் அசோசியேஷனு. இதில் வந்து தொழிலாளர்கள் ஒரு 800 பேர் டிரைவர்ஸ் யூனியனில் மட்டுமே இருக்காங்க. இதில் வந்து ஒரு நாள் வேலை பாதிப்புன்னா இன்றைக்கி மொத்த குடும்பமுமே இன்றைக்கி வந்து வேலை இல்லைன்னா அவ்வளோ பாதிப்பு இருக்குங்க. இன்றைக்கி சினிமா துறையே வந்து ரொம்ப இதில் வறுமையில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த வேலை வாய்ப்பு வந்து நிப்பாட்டாமல் எல்லாருக்குமே நல்லபடியாக வந்து தொழிலில் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி நான் ப்ரொடியூசரு நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஆனால் ப்ரொடியூசருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், அதே மாதிரி டிரைவர்ஸு ஆல் டெக்னீஷியன் எந்த டெக்னீஷியனும் பாதிப்பு இல்லாமல் ப்ரொடியூசரு மனசு வச்சாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். தொழில் அதே இன்றைக்கி நிறைய மாறிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த தொழிலில் இந்த பெப்சின்ற ஒரு அமைப்பில் எல்லாருக்கும் ஒற்றுமையாக வேலை கொடுத்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த சங்கத்தை நம்பி தான் இருக்காங்க, இந்த பெப்சி நம்பி மட்டும் தான் இருக்காங்கன்றது எங்களோட வேண்டுகோள். வேலை வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து இதனால் ஒவ்வொரு குடும்பமும் இதை நம்பி தான் இருக்கோம். எங்களுக்கு மாதம் பூரா வேலை இருக்கிறதில்ல, மாதத்தில் ஒரு 15 நாள் 10 நாள் தான் வேலை இருக்குது. இதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே பகிர்ந்து வேலை கொடுத்து ப்ரொடியூசர் கவுன்சிலு நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியுன்றது எங்கள் பெப்சி அமைப்பில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ப்ரொடியூசருக்கு நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ப்ரொடியூசருக்காண்டி நாங்கள் வந்து வேலை இது பண்ணுறதுனால எந்த இதுவும் கிடையாது. ஒரு நாள் என்ன கிடையாது, எந்த பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக போகணுன்றது எங்களோட நோக்கம். வருஷம் முழுக்க வேலைகள் இருக்கும். இந்த ஒரு நாள் அப்படின்றது வந்து உங்கள் குடும்பத்திற்கு வந்து எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, பாதிப்பு நிறையா இருக்குது. அது பாதிப்புன்றது, ஆனால் அதுக்காண்டி நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து இது பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்க கொடுத்தா தானே நம்மளுக்கு வேலை. அதுக்காண்டி நாங்கள் பெப்சியில் வந்து எல்லாருமே வந்து இதில் ஒத்துழைப்பாங்க. அதில் யாருமே வந்து பெப்சியால் இது பண்ண போகிறதில்ல. ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால் எங்களோட இதுதான். இப்போ இன்றைக்கு ஒரு நாள் ஓகே, தொடர்ந்து வந்து நடிகர் சங்கம் இதே போக்கை கடைபிடிக்கும்னா தொடர் வேலை இல்லை, அது பண்ணக்கூடாது இருக்காங்க. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? எங்களுக்கு நிறைய பாதிக்கும். இதனால் எங்களுக்கு தொழில் அன்னாடிக்கு வேலைக்கு போனால் தான் அன்றைக்கி குடும்பம் நல்லா இருக்க முடியும். ஏன்னா அதனால் வந்து நடிகர் சங்கம் எல்லாருமே ஒத்துழைச்சி, எல்லா ப்ரொடியூசர் கவுன்சிலோ நடிகர் சங்கமோ எல்லாமே ஒத்துழைச்சி பெப்சிக்கு எந்த ஒரு இது இல்லாமல், பெப்சி முன்னாடியெல்லாம் எதுவுமே யார்கிட்டையும் அந்த வேலை நிப்பாட்டுறதோ இது பண்ணுறதோ எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் ஒத்துழைச்சி கொடுத்து எங்கள் யூனியனில் டிரைவர்ஸ் யூனியனில் தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. பெப்சிக்கு எந்த விதம் இல்லாமல், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எந்த பிரச்சனை இல்லை. பெப்சியில் செல்வமணி சார் இருக்கார். அவர் வந்து எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்காரு. எந்த ஒரு தொழிலாளையும் பாதிக்கக்கூடாதுன்றதா பெப்சியோட நோக்கமே தவிர எல்லாரையும் பாதிக்க வைக்கணும், தொழில் முடக்கம் பண்ணுன்றது எங்கள் பாதிப்பு இல்லை. அதனால் இப்போவும் சொல்கிறேன், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம். அதனால் பெப்சி எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும். செல்வமணி சார் இங்கே அவர் எல்லாருக்குமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் எங்கள் டிரைவர்ஸ் யூனியனும் டெக்னீஷியன் யூனியனும் எல்லா யூனியனும் 23 கிராஃப்ட்டும் நல்லா 24 கிராஃப்ட்டுமே நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு கவுன்சில் என்ன சொல்கிறாங்களோ அதை பெப்சி கேட்குது. பெப்சி என்ன சொல்லுதோ அதை டிரைவர் சங்கமோ டெக்னீஷியன் சங்கமோ ப்ரொடக்ஷனோ எல்லாருமே கேட்டுட்டு ஒத்துழைச்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் எந்த பாதிப்பும் ஒரு நாள் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் அந்த ஒரு நாள் ப்ரொடியூசருக்காண்டி நாங்கள் பாதித்தாலும் பரவாயில்லன்றதுனால எங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். மொத்தம் எத்தனை வண்டி ஓடுது இப்போ சினிமாவுக்காக? எவ்வளோ வண்டிகள் இன்றைக்கி நிறுத்தப்பட்டிருக்கு? இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வண்டியே கிட்டத்தட்ட ஒரு 800 வண்டி இருக்குது. 800 வண்டி இருக்குது. காரு, பெட்போர்டு, வேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான வாகனங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் எல்லாமே இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து பெப்சிக்காண்டியோ ப்ரொடியூசர் கவுன்சிலுக்காண்டி எல்லாமே இன்றைக்கி வந்து அது வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் வேலை இல்லாத மாதிரி அதை இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.